மோடி நாட்டு மக்களுக்கு 8 மணிக்கு உரையாற்றுறாருன்னா ரெக்கார்டர் ஸ்பீச்சு 7:30 மணிக்கு மறுபடியும் ட்வீட் போடுறாரு. இதை விட இந்தியாவை யாருமே அவமரியாதைப்படுத்த முடியாது. ராணுவ வீரர்களே வந்து முஸ்லீம்னு சொல்றதும், இதை பிரதம மந்திரியை கண்டுக்காம இருக்கிறதும், ட்ரம்ப்புக்கு எதிராக பேசினா வரிஞ்சு கட்டிட்டு வந்து அந்த ட்வீட்டை தூக்க தெரியுதுல்ல, இதுல ஏன் வாய்மொழியா இருக்கீங்க, மௌனமா இருக்கீங்க? சரி, அப்ப நீங்க வந்து மொத்தமா ட்ரம்ப்பு கிட்ட இந்தியாவை அடகு வச்சுட்டீங்க. சகிக்க முடியாத நேற்று சுப்ரீம் கோர்ட் வார்ன் பண்ணுது. ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்குது, இவ்வளவு கீழ்த்தரமாவா ஒரு மந்திரி போவான்னு. இந்த மத்திய பிரதேஷ் மந்திரி பேசினதெல்லாம் வந்து இட்ஸ் a symptom of the disease. புறையோடி போய் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறியின் ஒரு அறிகுறி இது. அன்றைக்கி மன்மோகன் சிங் எதிராக இவங்க பேசின அத்தனை இன்றைக்கி இவங்களுக்கு பொருந்தும். ஆனால் இன்றைக்கி நாடு இருக்க நிலைமை கிளைமேட் எப்படி இருக்குன்னா, இவங்க தப்பு பண்ணுவாங்க, இவங்களை எதிராக கேள்வி கேட்டால் தேச துரோகிங்க அரெஸ்ட் பண்ணு கூட கேட்கல. பாஜக சார்பாக எத்தனை கண்டனம் வந்துச்சுன்னு கூட தெரியல. எத்தனை பிஜேபிக்காரன் கண்டனம் தெரிவிச்சான்? என்ன தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறத விட மோசமானது மதம் சார்ந்து. இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதல்ல வந்து பாகிஸ்தான் தீவிரவாத நாடுன்னு இந்தியா சொல்லக்கூடியதை ஒரு நாடு கூட ஏன் இந்தியாவுக்கு சாதகமாக பேசல? அப்போ மோடி கவர்மெண்ட்டோட டிப்ளமேட்டிக் ஃபெயில் அது. ஒமர் அப்துல்லா அங்கே வெறும் டம்மி பீஸ் தான். அவர் ஒரு கான்ஸ்டபிளை மாத்திர அதிகாரம் கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறது ஸ்ரீநகர். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணத்தை ஏன் நீ வழங்க மறுக்க? அந்த தகவலை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? ஓப்பனாக சொல்றதுக்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்க கவர்னர் கேட்டிருக்காரு, அவர் பிஜேபி. அவர் அப்போ ராகுல் காந்தி சொல்லக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. இதுக்கு தான் பார்லிமெண்ட்டை கூட்டணுன்றது. நீ சொல்கிறத மட்டுமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்புறதுன்றது வந்து ஏற்புடையதல்ல. ராஜேஷ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அடுத்து இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணிருந்துச்சு. ஆனால் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி வந்து முன்னாடியே சொல்லிட்டதா வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை சொன்னதா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். குறைபாடு இல்லை, குற்றம் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ராகுல் காந்தி எழுப்பி இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ் தான். ஏன்னா அவருக்கும் பொறுப்பு இருக்குது. 4வது முறை எம்பியாக இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர். பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்தா இஸ் a ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லுகிறார்? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்பொழுது, நாங்கள் ஏற்கனவே பாகிஸ்தானை எச்சரித்தோம், உங்களுடைய தீவிரவாத முகாம்களை நாங்கள் தாக்கப் போகிறோம்னு. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தி அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தாக்குதல் பண்ணது குற்றம், நம்முடைய விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம், எவ்வளோ விமானங்களை இழந்திருக்கிறோம்னு ஏன் இதுவரை ஜெய்சங்கர் வாய் திறக்கவில்லை? இதுதான் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய கேள்வி. ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்குவோம், அழிப்போம் அப்படின்னு சொன்னது அது எப்படி சர்வதேச அளவில் புரிந்து கொள்ளப்படுகிறதுனா, இந்த மோதலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளான, அதாவது லிமிட்டெட் வாராக நடத்தணும்னு தான் மோடி கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. இது கட்டுப்பாட்டை மீறி போகிற வாராக இது இருந்துடக்கூடாதுன்றதுல மோடி கவர்மெண்ட் ஆரம்பத்தில் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து அதுக்கு நிறைய உதாரணங்களை காமிக்கிறாங்க. அதில் ஒரு உதாரணம் என்னென்னா, ஜெய்சங்கரோட இந்த பேச்சு, நாங்கள் தீவிரவாத முகாம்களை தான் தாக்குவோம் என்று பாகிஸ்தானுக்கு சொல்லிவிட்டோம் என்றது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு உறுதி, அஷூரன்ஸ். லுக், எங்களுக்கு டொமஸ்டிக் ப்ரெஷர் இருக்குது, நீ தப்பு பண்ணிட்ட, நான் அடிச்சே தீருவேன், ஆனால் இராணுவ முகாம்களை தாக்க மாட்டோம். மிலிட்ரி டார்கெட்ஸ் இருக்காது, சிவிலியன் டார்கெட்ஸ் இருக்காது. ஆப்வியஸ்லி சிவிலியன் டார்கெட்ஸ் இருக்காது, மிலிட்ரி டார்கெட்ஸ் இருக்காது. இது டே 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டே ப்ரீஃபிங்லேருந்து மிலிட்ரி டார்கெட்ஸை நாங்கள் எங்கேஜ் பண்ணலை, ஒன்லி தீவிரவாத முகாம்கள் தான். தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சொல்லிக்கிட்டு இருந்தது, 7ஆம் தேதிக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்த அடுத்த நாள்லேருந்து, அந்த நாள்லேருந்து. ஸோ ஜெய்சங்கரோட இந்த இப்போ ராகுல் காந்தி கிளப்பியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த மோதலை ஒரு 2 வாரம் இந்தியா டைம் எடுத்துக்கிச்சு, ஆனால் இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத போராக போயிடக்கூடாது, இதை வந்து ஒரு லிமிட்டெட் பீரியடில் சில நாட்கள் உள்ள முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல மோடி கவர்மெண்ட் உறுதியாக இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் பாகிஸ்தானுக்கே கொடுத்த எச்சரிக்கை, தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம். தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம்ன்றதோட அர்த்தம் வந்து தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம் என்பது மட்டுமல்ல, மிலிட்ரி டார்கெட்ஸை தொடமாட்டோம். ஸோ இந்த அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது லிமிட்டெட் வார்ஃபேர். இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது சம்மந்தம் இல்லாததாக படலாம், ஆனால் அந்த டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நம்ம 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறோம். 8ஆம் தேதி அவங்க அன்றைக்கி நைட்டே 7ஆம் தேதி நைட்டே அவங்க அடிக்கிறாங்க. அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா 8th அன்னைக்கு நினைக்கிறேன், அது வந்து இது ஸ்டாப் ஆகுது.
சீஸ்ஃபயர் அப்படின்னு இல்லை ஐபிஎல் ஸ்டாப் ஐபிஎல் ஸ்டாப். ஐபிஎல் வந்து இதில் வந்து இப்போ ஹரியானா தர்மசாலாவில் ஹிமாச்சல பிரதேசத்தில் பாதியிலே மேட்சை நிறுத்திட்டு பிளேயர்ஸ் எல்லாம் பத்திரமா ஹோட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஐபிஎல் போர்டு நடக்குது, பிசிசிஐ நடக்குது. பிசிசிஐயில் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்கிறோம்ன்றாங்க. ஸோ சில டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் பிசிசிஐ வந்து நாங்கள் ஐபிஎல்ல வந்து 1 வீக்குக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோன்றாங்க. ஒன்று நீ வந்து காலவரை இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ட்ராப் பண்ணிடணும், இல்லை மேட்சை நடத்தணும். 3 ஆப்ஷன் தான். ஒன்று இன்டெஃபினெட்லி சஸ்பெண்டட், அல்லது ட்ராப்டு, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் முடியாது, பர்மனெண்ட்லி ட்ராப்டு, இந்த சீசன் ட்ராப். 3வது ஆஸ் யூஷுவலாக நடத்தணும். அப்படி இல்லைனா வெளில ஏதாவது ஒரு வேறு வென்யூ போனது பர்மனெண்ட்டாக ஸ்டாப்டுன்ற முடிவை கூட அன்றைக்கி எடுக்க முடியாது, ஒத்துக்கிறேன். இன்டெஃபினெட்லி சஸ்பெண்டட் இந்த வார்த்தை தான் வந்திருக்கணும். கரெக்டாக 1 வீக்குன்னு மட்டும் சொல்கிறோம். ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பல 1000 கோடி ரூபாய், 20,000 கோடியோ 30,000 கோடியோ வந்து அம்பானி அதானி உட்பட பல எல்லாருமே அதில் எல்லாருமே இன்ஃபேக்ட் அதானி இல்லை, அதில் அம்பானிஸ் அண்ட் வேறு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்களோட பணம் அதில் இருக்குது. ப்ராட்காஸ்டிங் சார்ந்த விஷயம், ப்ராட்காஸ்டிங் அம்பானி. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் அம்பானி அதானியை தாண்டி பல பேரும் அதில் உள்ளே மாட்டியிருக்காங்க, அவங்களோட ஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த இது என்னென்னா வந்து இது ஒரு லிமிட்டடு ஃபைட்டாக தான், லிமிட்டட் வார் ஆர் லிமிட்டட் கன்ஃபரன்டேஷனாக தான் இருக்கணுன்றதை ஆரம்பத்துலேருந்தே மோடி கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. இதோட தொடர்ச்சி தான் இது. நீங்கள் அகைன் கமிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன், நாங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்கப் போகிறோம்னு பாகிஸ்தானுக்கு ஜெய்சங்கர் ஏற்கனவே அறிவுரை கூறினார், தகவலை தெரிவித்தார்ன்றது அர்த்தம் என்னென்னா, அதோட மீனிங் என்னென்னா, நாங்கள் மிலிட்ரி டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எங்கேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் என்ன வேணாலும் நடந்துடும். அதனால் நாங்கள் வெறும் தீவிரவாத முகாமில் தான் தாக்க போகிறோம். இவங்க தாக்க போகிறான்றது அவனுக்கும் தெரியுங்க, இந்த புகழ் க்ளீனாக தெரியும், டே 1லேருந்து அவனுக்கும் தெரியும். இவங்களுக்கும் இது வந்து ஒரு லிமிட்டடாக முடிச்சுக்கணும் தான் இவங்க பார்த்துருக்காங்க, லிமிட்டடாக முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதில் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி தான். இது வரைக்கும் ஜெய்சங்கர் அதுக்கு பதில் சொல்ல, வழக்கம் போல் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தான் பதில் சொல்கிறாங்க. இல்லை, இங்கே இன்னும் ஒரு சில கேள்விலாம் வருதுல்ல, நாங்கள் தாக்க போகிறோன்னு மட்டும் சொல்லிட்டவங்க ஏன் ஏர்கிராஃப்டை கொண்டு போனாங்க? ஜஸ்ட் மிசைல்ஸ் வரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சிருக்கலாம்ல. நம்மக்கிட்ட தான் 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு மிசைல்ஸ் இருக்குல்ல. இல்லைங்க, நம்ம பார்டரை தாண்டக்கூடாதுங்க. நம்ம பார்டரை நம்ம தாண்டல, அவன் பார்டரை அவன் தாண்டல. கிட்டத்தட்ட 100-120 விமானங்கள் நம்ம பார்டர்லேயே மேனுவரிங் பண்ணிட்டு இருந்தது. அவன் பார்டரில் 100 விமானங்கள் மேனுவரிங் பண்ணி 100-120 விமானங்கள். ரொம்ப டென்ஸ்டு சுச்சுவேஷனாக தான் இருந்தது. அதில் தான் வந்து அவங்களோட அந்த JL-10 சைனீஸ் HQ9 அந்த இதுலேருந்து அடித்த அந்த PL-15 ஏவுகணை தான் வந்து கிட்டத்தட்ட 2 ஏர்கிராஃப்டை வீழ்த்தினதா சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிடுது. அந்த செய்தியை வெளியிட்டாங்க, ரஃபாலை வீழ்த்திட்டாங்க, இந்திய எல்லைக்குள்ளே வீழ்த்திருக்காங்கன்றது தான் CNN தகவல். அந்த நியூஸை போட்டதுக்கு தான் ஒயரை பிளாக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்டுரை எடுத்த பிறகு தான் ஒயரோட சைட்டை மறுபடியும் வந்து ஒயரோட சைட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ அந்த தகவலை வந்து இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மறுக்கவும் இல்லை, அக்செப்ட் பண்ணவும் இல்லை. ஏகே பார்த்து சொன்னது இது வந்து ஒரு காம்பேக்ட் டைம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் பற்றி பேச தெளிவாக அவர் சொல்கிறாரு. ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, சண்டைன்னு வந்தால் பாதிப்பு 2 பக்கமும் தான் இருக்குன்றார். இருதரப்பிலும் இழப்புகள் இருக்குன்றார். இருதரப்பிலும் சண்டை என்று வந்தால் இழப்புகள் இருக்கும். லாஸஸ் வில் பி ஆன் போத் சைட்ஸ்ன்றார். அப்போ இது அவங்க மறுக்கலன்றது தான் நியூஸ். அப்போ ராகுல் காந்தி சொல்லக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. இதுக்கு தான் பார்லிமெண்ட்டை கூட்டணுன்றது. நீ சொல்கிறத மட்டுமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்புறதுன்றது வந்து ஏற்புடையதில்லை. தாக்குதலை நடத்த போகிறோன்னு பாகிஸ்தானுக்கிட்ட சொல்லிவிட்டு நீ தாக்குதலை நடத்துகிறோன்னா இது கண்கட்டி வைத்து நாடகம் ஆடுறீங்க. நீங்கள் என்ன நடந்தது என்னன்றது வந்து உயிரிழப்புகளை பற்றி முடிஞ்ச பிறகும் எந்த தகவலும் இல்லை. ஸ்ரீநகர் மருத்துவமனைகள் இன்னமும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் எவ்வளோ பேர்? ஒமர் அப்துல்லாவோட மெயின் கோரிக்கை என்ன? பஹல்காமில் கொல்லப்பட்டவர்களை வந்து நீங்கள் வந்து இந்தியர்கள், அவங்களுக்கு நீங்கள் வந்து நியாயம் கேட்குறீங்க, ஒப்புக்கொள்கிறோம். அது அவர்கள் இந்தியர்கள், நம்மவர்கள், நாம் நியாயம் கேட்கிறோம். ஸ்ரீநகரில் கொல்லப்படுறவங்க இந்தியர்கள் இல்லையா? பூஞ்சில் அட்டாக் பண்ணுவாங்க. காஷ்மீரி மக்கள் வந்து இன்றைக்கி ஸ்ரீநகர் மருத்துவமனையில் காயப்பட்டு குண்டடிப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்களுக்கான காம்பன்சேஷன் என்ன? அப்போ காஷ்மீர் மக்களை, இந்திய மக்களா, பெண்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலரோட வீடுகள் வந்து சேதமாயிருக்கு. அந்த குண்டு வீச்சில் பலரோட வீடுகள் சேதமாயிருக்கு. பாதிக்கப்பட்ட ஸ்ரீநகர் மக்கள் இந்தியர்கள் இல்லையா? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரிலீஃப் மெஷர் வார் பற்றின டிஸ்க்ளோஸ் பண்ண அது தேவையில்லை. அவங்களுக்கான வார பற்றின டிஸ்க்ளோசர், எவ்வளோ விமானம் விழுந்தது, ரஃபால் விழுந்ததோ விழலையா, அதெல்லாம் கூட தகவல் வேணாம். சொன்ன மாதிரி அது வந்து நேரம் வரும்போது சொல்லு, இல்லை சொல்லாமலே போ, அது வேற விஷயம். இரான்மை சார்ந்த விஷயம், இரான்மை சார்ந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணத்தை ஏன் நீ வழங்க மறுக்க? அந்த தகவலை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? ஓப்பனாக சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்க கவர்னர் கேட்டிருக்காரு, அவர் பிஜேபி, அவர்
சின்ஹா, லெஃப்டினன்ட் கவர்னர் ஜெனரல் சின்ஹா. ஒமர் அப்துல்லா அங்கே வெறும் டம்மி பீஸ் தான். அவருக்கு ஒரு கான்ஸ்டபிளை மாத்திர அதிகாரம் கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறது ஸ்ரீநகர். இந்த பார்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்கிறது பஹல்காம். அப்போ எப்படி தப்பிச்சு அவன் போட முடியும்? ஏற்கனவே அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ், ஏன் செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடந்துச்சுன்றது ஒரு கேள்வியே அது ஒரு கேள்வி. அதை பேசாமல் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து தேச விரோதி கருத்துக்கு மோடி கேள்வி கேட்கறலாம் தேச துரோகின்ற. 200 கிலோமீட்டர் நம்ம பார்டரில் உள்ளே பூந்து அடிச்சுட்டு அவன் எங்கே தப்பிச்சான்? அந்த தீவிரவாதிங்க எங்கே? அவனை நீ பிடிச்சியா? இதை சொல்கிறது, இதை சொல்லாமல் இருக்கிறதே ஒரு தேச விரோதம் தானே. ஆக்சுவலாக உண்மையாக இந்த தீவிரவாதிகளை பற்றின தகவலை சொல்லாமல் இருக்கிறதும் கேள்வி கேட்குறவங்களை தேச துரோகின்னு சொல்கிறதும் தான் உண்மையான தேச விரோதிகளோட வேலை. மோடி கவர்மெண்ட் கோட்டை விட்டுருக்குது, பாதுகாப்பில் கோட்டை விட்டுருக்குது. அப்போ யார் தேச துரோகின்ற கேள்வியை நம்ம மறுவரை செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா நாடுகள்லையுமே வந்து வார் பீக்கில் இருக்கும்போது வந்து ஓரளவு கட்டுப்பாடுகள் இருக்கும் டிபேட் பண்ணுறதுல. பட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அந்த நேரத்தில் கூட டிபேட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு 10 நாள் ஆக போகுது. ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இந்த தாக்குதலை பற்றின முன்கூட்டிய தகவலை எதற்காக ஜெய்சங்கர் அங்கே சொன்னார்? யாருக்காக அவர் சொன்னார்? அந்த காரணம் ஏன் வந்துச்சு? அவரோட காரணம் என்ன? சரி, எல்லா கேள்வியும் பேசுறீங்களே. உலகத்தில் ஒரு நாடு கூட இன்னைக்கு இந்தியாவை ஆதரிக்கலையே. பஹல்காம் தாக்குதலை கண்டனம் தெரிவித்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதலில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத நாடுன்னு இந்தியா சொல்லக்கூடியதை ஒரு நாடு கூட ஏன் இந்தியாவுக்கு சாதகமாக பேசலை? அப்போ மோடி கவர்மெண்ட்டோட டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர், இது ராஜதந்திர தோல்வி. இதை கேள்வி கேட்டால் உடனே ஒருத்தனை தேச துரோகின்றது அயோக்கியத்தனமான வார்த்தை. அதாவது தேசபக்தி, தேச துரோகி, தேச விரோதி இவை எல்லாம் அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைன்னு பெர்னாட் ஷா 150 வருஷமால எழுதுறாரு. சக மனிதனை பார்த்து நீ தேச துரோகின்னு சொல்கிறது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்காது. உண்மையான இராணுவ வீரன், நான் சொல்கிறேன், உண்மையான இராணுவ வீரன் சக மனிதனை, இந்தியனை தேச துரோகின்னு சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், ஒரு சோல்ஜர் இன்னொரு தன்னை விமர்சிக்கிற, இராணுவத்தை விமர்சிக்கிற யாரையுமே ஆன்டி நேஷனல் அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த வேலையும் வந்து இழிவானதில்லை. இராணுவ வீரர்களை நாம் போற்றுகிறோம், அவர்கள் நம்மை காப்பாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு சற்றும் குறைந்ததல்ல மற்ற தொழில்களை செய்யக்கூடியவர்கள். ஒரு விவசாயி நிலத்தில் உழுது பயிர் விளைவிக்கலன்னா இராணுவ வீரனால் இன்னைக்கு போர் செய்ய முடியுமா? அன்னைக்கு எழுதினாரு கண்ணதாசன், சாப்பாடு கிடைக்குமா? அன்னைக்கு கண்ணதாசன் 65 வருஷத்துக்கு மேலே பயணின்ற படத்தில் எழுதினார் பாட்டு, ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடுன்ற பாட்டில். ஏர்கொண்ட உழவனின்றி போர் செய்யும் வீரன் எது? 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வெயிலில் நின்று டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துகிற ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளோட தியாகம் வந்து இராணுவ வீரனோட தியாகத்துக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. மழை வெயில் எதுலையுமே கலங்காமல் நின்று மக்கள் பணியாற்றுகிற ஒரு போலீஸ்காரரோட வேலை என்பது ஒரு இராணுவ வீரனோட வேலையை விட எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. எல்லா வேலையும் உயர்ந்தது தான். அதனால தான் ஒரு உண்மையான இராணுவ வீரன் சக மனிதனை அவன் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறான் என்பதற்காக, இராணுவத்தை விமர்சிக்கிறான் என்பதற்காக தேச துரோகி என்று சொல்ல மாட்டான். இதை சொல்றது யாருன்னா அயோக்கியர்கள், அதை வச்சு பொழப்பு நடத்துறவங்க, அரசியல் பண்றவங்க. யாருக்கும் தேசபக்தியில் குறைந்தவர்கள் அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சக மனிதனை வேற விமர்சனம் பண்ணலாம் நீ, ஆனா தேச துரோகின்றது எவ்வளவு கொடூரமான வார்த்தை. அப்படி யாருமே கிடையாது. தேசம்னா என்ன, துரோகம்னா என்ற அளவுகோலை வச்சோன்னா இன்னைக்கு இந்த தேச துரோகின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அவர்கள் தான் உண்மையான தேச துரோகிகள். சக மனிதனை கொல்லக்கூடிய, புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வீடை இடிக்கக்கூடிய, நம்முடைய சிறுபான்மையின மக்களை நாளும் பொழுதும் இழிவுபடுத்தக்கூடிய, இராணுவ உடை தரித்திருந்தாலும் அந்த சகோதரியை வந்து தீவிரவாதிகளின் சகோதரின்னு சொன்ன அந்த பிஜேபி மந்திரியை நீ இன்னமும் மந்திரி சபையில் வச்சிருக்கிய வெக்கம் கட்டவர்களே. உங்களுக்கு நாட்டுப்பற்றை பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதி என்ன இருக்குது? நேற்று சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள நீ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த அவனை, அந்த நபரை, அந்த பிஜேபி மந்திரியை இன்னமும் நீ மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு இருக்கிய பிஜேபி. நீ மற்றவனை பார்த்து தேச துரோகி, தேச விரோதின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உன் யோகியதையை கோர்ட்டு காரி துப்புது. மற்றவனை விடு, அவனுக்கு அரசியல் ரீதியாக பிஜேபி மேலே கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ பொறாம ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, இருக்கலாம், மறுக்கலை. கோர்ட்டுக்கு என்ன, ஹைகோர்ட் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டும் சேர்த்து சொல்லுது. உங்கள் கதை சந்தி சிரிக்குது, பிஜேபி கதை சந்தி சிரிக்குது. ஒரு சிட்டிங் மினிஸ்டர், பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்க சிட்டிங் மினிஸ்டரை ஹைகோர்ட்டு காரி துப்புது. சுப்ரீம் கோர்ட் அதோட அதிகமாக டன்னாக காரி துப்புது. இன்னமும் அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் அவரை மந்திரியாக வெக்கமே இல்லையா பிஜேபிக்கு? சுப்ரீம் கோர்ட் காரி துப்புன பிறகு ஒருத்தரை மந்திரியாக வச்சுட்டு நீ சக மனிதனை இன்னொருத்தரை பார்த்து தேச துரோகி, தேச விரோதின்ற. ஒரு பெண் அதிகாரி அவர் பிரீஃபிங் பண்ணுறாரு, உடனே அவருடைய தீவிரவாதிகளை அவருடைய சகோதரியை வைத்தே முடியும். இவ்வளோ கேவலமான வக்ர புத்தி. அந்த எண்ணமே வந்து அதை வக்ர புத்தின்றல, அந்த எண்ணமே பிஜேபிக்கு மட்டும்தான் வரும், ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் வரும், வேற எவனுக்கும் வராது அந்த எண்ணம், வேற எந்த கட்சிக்காரனும் வராது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த நேசமும் மோடி, ஒட்டுமொத்த தேசமும் மோடி பின்னால தான் நிற்குது. பிளாங்க் செக் கொடுத்தாங்களே எதிர்கட்சிகள்.
பல்காமுக்கு பிறகும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் மோடி பின்னால தானே ஒட்டுமொத்த இந்தியாவும் நிக்குது. இந்த பிரச்சனையை வந்து இப்போ கேள்வி கேட்கக்கூடாது, செக்யூரிட்டி பிரீச் பத்தி இப்போதைக்கு இப்ப கேட்காதன்ற பெருந்தன்மையா தானே எல்லாருமே இருந்தாங்க. மோடிக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் உண்மையிலேயே மதச்சார்பின் மேல் அக்கறை இருந்தால், உண்மையிலேயே தேசபக்தி இருந்திருந்தால் இந்த மந்திரியை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். நான் அரசு எல்லாம் கூட பண்ணுன்னு கேட்கல, அரெஸ்ட் பண்ணுன்னு கூட கேட்கல. பாஜக சார்பா எத்தனை கண்டனம் வந்துச்சுன்னு கூட தெரியல. எத்தனை பிஜேபி காரன் கண்டனம் தெரிவிச்சான்? அமெரிக்காவுக்கு எதிராக ட்விட் போட்ட கங்கனா ரணாவத்தை கூப்பிட்டு கண்டிக்கிற இதே பாஜக உள்ளூர்ல இருக்க ஒரு முக்கியமான ராணுவ அதிகாரி, ஒரு பெண் அதிகாரியா இது மாதிரி தரம் தாழ்ந்து மதம் சார்ந்து விமர்சனம் பண்ற ஒரு ஆளை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறத விட மோசமானது மதம் சார்ந்து கேள்வி கேட்கறவங்களும் துரோகி பட்டம் கட்டுறாங்களே. ஆனா இங்க யார் துரோகின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அந்த தப்பு நடக்க ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்குது ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல. அந்த இடத்துல அவங்க வரத்துக்கு காரணமா இருந்த மேபி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் விஷயம் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல யாரையுமே கேள்வி கேட்குமா, அவங்களெல்லாம் சைலண்டா ஒரு பக்கம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவங்க தானே துரோகி முதல்ல. இல்லை, அவங்கள துரோகின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க கடமை தவறியவர்கள். இப்போ பஹல்காமில் இந்த தீவிரவாத தாக்குதலை தடுக்க தவறிய இராணுவம் வந்து கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் அவர்களை துரோகின்னு நான் சொல்ல மாட்டேன், அது கடமை தவறியது. அவங்கள நான் சொல்லலை. இப்போ அது அந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து முன்னாடியே வந்து பிரைம் மினிஸ்டரோட பிளான் கேன்சல் ஆகுதுன்னா வேற ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அது கேன்சல் ஆயிருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுமே அதை பற்றின விசாரணையோ அது ஏன் அந்த இடத்துல செக்யூரிட்டி பர்சனே இல்லைன்னு விசாரிக்காம ஒரு விஷயம் இருக்குல்ல, ஹோம் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி விசாரிக்காம இருக்குல்ல, இதை ஏன் கேள்வியை கேட்க மாட்டாங்கன்றாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட். அதுதான் 26/11 நடக்கும்போது மன்மோகன் சிங் பீரியடில் அவ்வளோ கேள்வி கேட்ட இதே பிஜேபி அன்றைக்கி மோடியோட அறிக்கைகள், மோடியோட பேச்சு, பிஜேபி ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா நீங்கள் அதெல்லாம் இன்னைக்கு பேச முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே பிஜேபி ஆப்போசிட்டாக வச்சு பிஜேபியால் என்ன பிஜேபி உண்மையில மனசாட்சி இருந்ததுன்னா வைக்கி தலைக்கணும். அன்றைக்கி மன்மோகன் சிங் எதிராக இவங்க பேசின அத்தனை இன்னைக்கு இவங்களுக்கு பொருந்தும். ஆனால் இன்றைக்கி நாடு இருக்க நிலைமை கிளைமேட் எப்படி இருக்குன்னா, இவங்க தப்பு பண்ணுவாங்க, இவங்களை எதிராக கேள்வி கேட்டால் தேச துரோகின்வாங்க. 200 கிலோமீட்டர் நம்ம பார்டரில் வந்து அடிச்சுட்டு திரும்ப போகிறான், ராணுவத்தோட கண்ட்ரோலில் தான் 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அடிச்சுட்டு செத்து போயிருந்தானா கூட சரி ஓகே, எக்ஸாக்ட்லி. அவன் தப்பிச்சு போகிறான். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 26/11 வந்து 9 பேரை சுட்டு கொண்டோம், ஒருத்தனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு முறையாக வழக்கம் நடத்தி தூக்கில் போட்டு. ஸோ 10 பேரும் பாகிஸ்தானியர்கள் என்று இந்திய அரசு, மன்மோகன் சிங் அரசு நிறுவியது. இங்கே நீ 4 தீவிரவாதி, அதுதான சர்வதேச சமூகம் கேட்குது. வெளிநாட்டு அரசுகளும் வெளிநாட்டு மீடியாவும் கேட்கறது, இந்த 4 பேர் வந்து நீங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதின்றதுக்கு என்ன ஆதாரத்தை கொடுக்குறேன்றான். இந்தியர்கள் நம்புவாங்கங்க, சர்வதேச சமூகம் நம்பணும்னா நீ ஆதாரத்தை கொடுக்கணும். மன்மோகன் சிங் பீரியடில் ஆதாரத்தை கொடுத்தாங்க. இந்த 4 பேரையும் நீங்கள் பாகிஸ்தானியர்கள் இப்போ நிறுவுவதற்கான என்ன ஆதாரங்களை நீங்கள் திரட்டினீங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு தான் அவன் கேட்குற கேள்வி. ஆகவே இதில் வந்து இப்போ இவர்கள் ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பஹல்காமுக்கு பிறகும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகும் எதிர்கட்சிகள் மோடிக்கு மத்திய அரசுக்கு பிளாங்க் செக் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து 7 எம்பிக்கள் குழுவை நாடுகளுக்கு 30-35 நாடுகளுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அந்த பெருந்தன்மை மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்கா? கேள்வி கேட்க இன்றைக்கி வந்து பிஜேபி மந்திரி ஒருத்தன் வந்து அந்த பெண் அதிகாரியை குரேஷியாவை பார்த்து, சோஃபியா குரேஷியாவை வந்து கீழ்த்தரமாக மதத்தை வச்சு பேசும்போது அடுத்த நிமிஷம் அந்த நபரை மந்திரி சபையிலேருந்து நீக்கியிருக்கணும், கட்சியிலேருந்து நீ நீக்கியிருக்கணும். நீ ரெண்டுமே செய்யலை. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஒரு கண்டனம் கூட பிஜேபி வாயிலேருந்து வரல. கங்கனா ராவத் ட்ரம்ப்பை பற்றி பேசினாங்கன்னு உடனே முந்திக்கின்னு போய் கங்கனா ராவத்தை வந்து அந்த ட்வீட்டை மாற்ற சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து துடிக்குதில்ல ட்ரம்ப்பை பற்றி பேசினா. அப்போ இங்கே வந்து மத சார்பின்மை, மத ஒற்றுமையை சீர்குலைக்கிற உங்கள் பாஷையில் சொன்னால் ஒரு இராணுவ வீரனை வந்து நீங்கள் புனிதமாக போற்றுகிறீர்கள். அந்த இராணுவ வீரன் அந்த புனிதமான போற்றுதல் என்பது சோஃபியா குரேஷிக்கு இல்லையா? சோஃபியா குரேஷியை ஒரு மதம் சார்ந்து விமர்சிக்கக்கூடிய ஒருத்தனை அடுத்த நிமிஷமே நீ நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, நீங்கள் எடுக்கலையே. எத்தனை பிஜேபிக்காரன் கண்டனம் தெரிவித்தான்? நான் கேட்குறேன், நட்டா பிஜேபி பிரசிடெண்ட்டு கண்டனம் தெரிவிச்சாரா? தெரிவிக்கலையே. மோடி ஏதாவது கண்டுக்கலையா? இத்தனைக்கும் அவரை வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற ஒரு மோடி, அந்த மந்திரியா, யார் அந்த மத்திய பிரதேஷ் மந்திரியா, சகிக்க முடியாதுன்னு நேற்று சுப்ரீம் கோர்ட் வார்ன் பண்ணுது. ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்குது, இவ்வளோ கீழ்த்தரமாவா ஒரு மந்திரி போவான்னு. அப்போ இத்தகைய நபர்களை கையில் வச்சு இது வந்து ஒரு சிம்டம் ஆஃப் த டிசீஸ். இந்த மத்திய பிரதேஷ் மந்திரி பேசுனதெல்லாம் வந்து இட்ஸ் அ சிம்டம் ஆஃப் த டிசீஸ். புறையோடி போய் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறியின் ஒரு அறிகுறி இது. இதுதான் பிரச்சனை, இது மட்டும்தான் பிரச்சனை. தனிநபர்கள் என்ன பேசுகிறாங்கன்றது அல்ல. அப்போ நீங்கள் வந்து மத வெறியை வளர்க்குறீங்க, பாகிஸ்தானை காமிச்சு இங்கே மத வெறியை வளர்க்குறீங்க. பாகிஸ்தான் பிரச்சனையை மதம் சார்ந்து கொண்டு போகிறீங்க.
பாகிஸ்தானோட தாக்குதலை, பாகிஸ்தான் ஆதரவில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்க்குது. ஆனால் அந்த கிரெடிட்டை நீங்கள் வந்து இந்துக்கள்ன்ற முறையில் கொண்டு போகிறதும், இந்து முஸ்லீம்னு பிளவு உண்டாக்குறதும், இராணுவ வீரர்களையே வந்து முஸ்லீம்னு சொல்கிறதும், இதை பிரதம மந்திரியே கண்டுக்காமல் இருக்கிறதும், ட்ரம்ப்புக்கு எதிராக பேசினா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அந்த ட்வீட்டை தூக்க தெரியுதுல்ல, இதில் ஏன் வாய்மொழியாக இருக்கீங்க, மௌனமாக இருக்கீங்க? சரி, அப்போ நீங்கள் வந்து மொத்தமாக ட்ரம்ப்புக்கிட்ட இந்தியாவை அடகு வச்சிட்டீங்க. நான் சொல்லி தான் சண்டை நிறுத்தம் வந்ததுன்றதுக்கு என்னங்க உள்ளங்கை புண்ணுக்கு என்னங்க ஆதாரம், என்னங்க கண்ணாடி எதுக்குங்க? மோடி இவ்வளோ பேசுகிறாரு இல்லை, ட்ரம்ப் இவ்வளோ பேசுகிறாருல, நான் தான் 2 பேரையும் பிரித்து வச்சேன். ஒரு தடவை இல்லை, 5 தடவை பேசினார். சவுதியில் போனதுலேருந்து 5 தடவை, 3 நாளில் 5 தடவை பேசினார். மோடி நாட்டு மக்களுக்கு 8 மணிக்கு உரையாற்றுறாருன்னா ரெக்கார்டர் ஸ்பீச்சு 7:30 மணிக்கு மறுபடியும் ட்வீட் போடுறாரு. இதை விட இந்தியாவை யாருமே அவமரியாதைப்படுத்த முடியாது. சொந்த கட்சி எம்பி ட்ரம்ப்புக்கு எதிராக ட்வீட் போட்டதை உடனே வரிஞ்சு கட்டிட்டு போய் நீக்க முடியுதுல. ஏன் அவ்வளோ பயம் உனக்கு ட்ரம்ப்பை பார்த்து? ஏன் நடுங்குறீங்க? ஏன் தொடர் நடுங்குறீங்க? இதையே வந்து 25 வருஷத்துக்கு நாள் நடந்த ஒரு சம்பவம். 2000ஆவது ஆண்டு மார்ச் மாதம் அன்றைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரார். அதுக்கு ஒரு 8 மாதம் முன்னால் தான் கார்கில் யுத்தம் முடிஞ்சிருந்தது. அந்த யுத்தத்தின் போது கிளின்டன் சொன்னார், மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் எர்த் இஸ் காஷ்மீர், நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட்னார். ராஷ்டிரபதி பவனில் அவருக்கு விருந்து. அமெரிக்க அதிபர் கிளின்டன், அவருடைய மனைவி, அன்றைய இந்திய குடியரசுத் தலைவர் KR நாராயணன், அவருடைய மனைவி உஷா நாராயணன், அன்றைய இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தி எல்லாரும் அந்த விருந்தில் உட்காந்துருக்காங்க. அந்த விருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த டோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டோஸ்ட் பண்ணிவிட்டு KR நாராயணன் பேசுகிறார், கிளின்டனை பார்த்து பேசுகிறார், மிஸ்டர் கிளின்டன், யூ ஆர் ராங். ஹவு கேன் யூ சே தட் காஷ்மீர் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் எர்த்? இட் இஸ் நாட் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் எர்த். ஐ எம் சாரி அப்படின்னு குடியரசுத் தலைவர் KR நாராயணன் முகத்துக்கு முகம் கிளின்டனை பார்த்து சொன்னார். வாஜ்பாய் வந்து வழவழா குழகுழான்னு பேசினார். மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ், இட் இஸ் நாட் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ், யூ ஆர் ஹியர் சேஃப், இப்படிலாம் சும்மா நகைச்சுவை அவருக்கே ஒரு பாணியில் பேசினார். அன்றைய சம்பவத்துக்கு அடுத்த நாள் அமெரிக்க ஊடகங்கள் எழுதினது, இந்தியன் பிரசிடென்ட் கிரிட்டிசைசஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆன் இஸ் ஃபேஸ். இன்றைக்கி இருக்குது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில், வாஷிங்டன் போஸ்ட். 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தில் அன்றைய குடியரசுத் தலைவரிடமிருந்து மோடி அரசும் மோடியும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இவை. அமெரிக்க அதிபரை முகத்துக்கு முகம் பார்த்து சொன்னார். எப்படி நீ சொல்லலாம் உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ்ன்னு? இது எங்கள் 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் ஒரு 5 தடவையாவது ட்ரம்ப் சொல்லியிருப்பார், நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன். ட்ரம்ப்புக்கு எதிரான எந்த விஷயங்களுமே அவர் இது வரைக்கும் பேசினதா தெரியல. அப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட ஒசத்துறதுக்கு தைரியம் இல்லாத பிஜேபி ஒரு சுண்டு விரலை ஒசத்தின அந்த கங்கனா ராவத்தை வந்து உடனே கண்டித்து அந்த ட்வீட்டை, ட்ரம்ப்புக்கு எதிரான ட்வீட்டை வந்து வாபஸ் பெற வச்ச பிஜேபி மற்றவர்களை பார்த்து தேச துரோகி, தேச விரோதின்னு சொல்வதற்கு ஏதாவது தகுதி உள்ள ஒரு கட்சி தானா? ட்ரம்ப்புக்கிட்ட இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மோடி அடகு வைத்து விட்டார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த 10 நாள், இந்த 3 நாள் யுத்தத்தில் ஒரு யுத்தம்னு சொல்ல முடியாது, மோதல்ல இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச சமூகம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இன்றைக்கி ஒரே தட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது கடந்த காலங்களில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு, உலகத்துக்கே தெரியும். அந்த நாட்டோட இந்தியா ஒப்பிடலாமா? இதுதான் மோடி கவர்மெண்ட்டோட ஒரே விக்டரி. எதுன்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சர்வதேச சமூகம் ஒரே தட்டில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 3 நாள் யுத்தத்தில் மோடி அரசு ஏற்படுத்தி விட்டது. இதுதான் இந்த 3 நாள் யுத்தத்தோட ஒரே பலாபலன்னு நம்ம பார்த்தோன்னா இதுதான், வேறு எதுவும் கிடையாது.